அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எம் ஐதிகா. இன்று நாம் எல்லோரும் 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடி மகிழ்கிறோம். இந்த ஆண்டின் சுதந்திர தின கருப்பொருள் ஒற்றுமை, தேசபக்தி, சமுதாய முன்னேற்றம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 200 வருஷத்துக்கு முன்னாடி போனோம். அப்போது நம்ம நாடு சின்ன சின்ன இடமா சின்ன சின்ன ராஜாவால் ஆளப்பட்டுச்சு. அப்போது வாணிகம், அதாவது பிஸ்னஸ் செய்ய வந்த இங்கிலீஷ்காரங்கன்னு சொல்லப்படுற ஆங்கிலேயர்கள் வந்தாங்க. நம்ம கிட்ட ஒற்றுமை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அடிமைப்படுத்தினாங்க. உங்ககிட்ட நிறைய ஆயுதம் வந்ததுனால நம்ம மக்கள்லாம் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. ஆனால் நம்ம தேச தலைவர்கள் மற்றும் போராளிகள் சேர்ந்து ஒற்றுமையாக போராடுறதுனால ஆங்கிலேயர்கள் இதுக்கு மேலே இவங்களை அடிமைப்படுத்த முடியாதுன்னு நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டே போயிட்டாங்க. இப்போ ஜெயிச்சது என்ன? நம்ம ஒற்றுமை. நம்மக்கிட்ட ஒற்றுமை இருந்தால் எது வேணாலும் சாதிக்கலாம். எல்லா மதமும் ஒன்றைத்தான் சொல்லுது. யாமருக்க பயமேன் என்று கூறுகிறது இந்து மதம். என் சமுதாயம் உனக்கு முன்னே செல்லும் என்று கூறுகிறது கிறிஸ்தவ மதம். எத்தனை தடவை வீழ்ந்தாலும் நான் தூக்கி விடுவேன் என்று கூறுகிறது இஸ்லாம் மதம். நம்மை மதம் பிரிக்கவில்லை, நாம் தான் மதத்தின் பெயரை கூறி பிரிவினை உண்டாக்குகிறோம். அவ்வாறு இல்லாமல் நம் ஒற்றுமையாக இருந்தால் நம் வாழ்வில் எவ்வளவோ முன்னேறலாம்.